பெருமாள்ராஜ் அவங்க அவங்களோட ஜோதிட கருத்துக்களை போர்டு வழியாக சொல்லி முடிப்பார் என்று வருக வருக என வரவேற்கிறோம். அகஸ்தியர் ஜோதிட வித்தாலயா அறக்கட்டளை 14வது கருத்தரங்க ஜோதிட ஆண்டு விழாவினை நடத்துகின்ற ஐயா ஜோதிடர் ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட கூட்டத்துக்கு வந்திருக்கிற மூத்த ஜோதிடர்கள், மூத்த ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதிர்ஷ்டம் என்ற முறையிலே, அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வருதான். அதிர்ஷ்ட முறையில் ஒரு ஜாதகத்தை நான் முன்வைக்கிறேன். இந்த லக்னம் கன்னியா லக்னம், நட்சத்திரம் இறைசேஷ நட்சத்திரம், கடைசி பகுதியில் பிறந்தவர். இந்த ஜாதகர் பிறக்கும்போது 18 ஆண்டுகள் ராகு திசை, குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற ஏராளமான யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. லக்னாதிபதியாகிய புதன் இந்த லக்னத்துக்கு 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திரிகோணம் ஏறிட்டான். புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திரிகோணத்தில் அமர்ந்து இந்த லக்கணத்துக்கு கம்ப்ளீட் ஜனஸ்தானாதிபதி என்று பாக்கிய ஸ்தானாதிபதியாகி சுக்கிரனும் 2 கோடி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து, அதேபோல் 4 கோடி சுகாதிபதி, 7 கோடி கலசஸ்தானாதிபதி குருவும் 12 கோடி விரயஸ்தானத்தில் விரயம் 12 கோடி விரையாதிபதி சூரியன் 4 கோடி சுகஸ்தானத்தில் அமர்ந்து, 5 கோடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சனி 7ஆம் இடத்தில் கலசஸ்தானத்தில் அமர்ந்து, 11 கோடிய லாபாதிபதியாகிய சந்திரன் தசம கேந்திரத்தில் அமர்ந்து விட்டான். இந்த ஜாதகத்திலே 7 கோடிய கலசஸ்தானம் என்பது கம்ப்ளீட் அந்த 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு நன்றாக நிலையில் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டது சிறப்பான யோகமே. அதேபோல் இந்த லக்னத்துக்கு 4 கோடி சுகாதிபதி சூரியன், 4 கோடி சுகாதிபதி குரு 12 கோடி விரயஸ்தானத்தில் விரயம் அந்த விரையாதிபதியாகிய சூரியனும் 4 கோடி சுகஸ்தானத்தில் கேந்திரம் பெற்று, அதேபோல் 9 கோடி பாக்கியாதிபதி சகாயத்தில் பாக்கியஸ்தானத்தை சத்தம் பாறையாக பார்த்து, இப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்திலே தனிப்பட்ட முறையிலே இந்த ஜாதகருக்கு 18 ஆண்டுகள் ராகுதிசை நடத்தினார். ராகுதிசை முடிந்து குருதிசை சுய புத்தி 23 வயதிலே திருமணம் முடிந்தது. 23 வயதுக்கு பிறகு இவருடைய ஜனன ஜாதகத்தின்படி சுய சம்பாத்தியத்தால் வீடு, மனைகள், வண்டி, வாகனங்கள், அசையா சொத்துக்களை சேர்த்தார். இந்த காலகட்டம் என்பது இந்த ஜாதகத்திலே என்னவென்று கேட்டால் 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். இந்த 3 கோடி தைரியஸ்தானாதிபதியாகிய சந்திரன், 3 கோடி தைரியஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் 6 கோடி ரோகஸ்தானத்தில் அமர்ந்து மட்டுமில்லாமல் 3 கோடி தைரியஸ்தானத்துக்கு 9 கோடி பாக்கியாதிபதி சந்திரன், 10 கோடி கர்மாதிபதி சூரியன், 3ஆம் இடத்துக்கு 9 பரஸ்பர பார்வை. இந்த கோள்கள் எதுவுமே சங்கமாகவில்லை. இந்த கோள்கள் 3ஆம் இடத்தில் அமர் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றதனால் இல்லறத்தில் நல்ல ரம்பூத்து மழலை செல்வங்கள் பூத்து திருமண வாழ்க்கை அமைந்து 2 செல்வங்களை பெற்றெடுத்து சொந்த வீடு, வாசல், வண்டி, வாகனம் சுய சம்பாத்தியத்திலே சம்பாதித்தார். இந்த ஜாதகத்திலே என்னவென்றால் எண்ணற்ற ஏராளமான யோகங்கள் அது இஷ்டத்துக்கு தான் தேடி வந்தது. 23 வயதிலே திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வயதிலே சொந்த வீடு கட்டினார். 30 வயது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு 18 ஆண்டுகள் ராகு திசை, குரு திசை 16 வருஷம். கரெக்டாக கம்ப்ளீட் 18 கம்ப்ளீட் பார்த்தா 18 34 வயதிலே குரு திசை முடிந்து விட்டது. அடுத்த திசை சனி திசை. இந்த யோக திசை சனி திசை யோக திசை அமர்ந்து சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசை நடக்கிறது. இந்த ஜாதகத்திலே சிறப்பான யோகங்கள். 3ஆம் இடத்துக்கு 9 3ஆம் இடம் என்பது வீர தீர பராக்கிரமஸ்தானம் மட்டுமல்லாமல் இந்த 3ஆம் இடத்துக்கு யோகம் தரக்கூடிய நன்றாக முறையிலே கோலோச்சி நின்றது. 3 கோடி தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் போய் தன்னோட ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்தில் மறந்து 3 கோடி தைரியஸ்தானத்துக்கு 2 5 கோடி குருவும் செவ்வாயும் பரஸ்பர பார்வை எடுத்தனால் கலஸ்தர ஸ்தானத்துக்கு 9 இந்த லக்னத்துக்கு தகப்பனுடைய ஸ்தானம் நன்றாக அமைந்து, தாய் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அமர்ந்து சிறப்பான முறையிலே எண்ணற்ற யோகமான ஜாதகங்கள் இயற்கையாகவே எல்லா சொத்துக்களும் தேடி வந்தது. இந்த ஜாதகத்திலே 3ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், 7ஆம் இடத்துக்கு 9 10 கூடியதனால் இயற்கையாகவே இந்த ஜாதகர் செல்வங்களை சம்பாரித்து நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கார். இதுதான் ஜாதகத்தினுடைய ஸ்ட்ரென்த். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கோள்கள் சங்கமாகவில்லை. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனை யாரும் பாவிகள் யாரும் பார்க்கப்படவில்லை. அதேபோல் சனியாகப்பட்டவன் இந்த லக்னத்துக்கு 5 6 கோடியின் 10 போய் நின்று கம்ப்ளீட் 4ஆம் இடத்தை 10ஆம் வாரியை பார்த்தான். இந்த 4ஆம் இடம் என்பது சொந்த வீடு, வாசல், வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய ஸ்தானத்துக்கு, இந்த ஸ்தானத்துக்கு 9 கோடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அந்த 9 கோடி பாக்கியாதிபதி சூரியன் சுகஸ்தானத்திலே சுகாதிபதியாகிய குரு 12இல் மறைந்து 12 கோடி 4 பரிவர்த்தனை பெற்று இந்த 4ஆம் இடத்துக்கு 5 கோடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் நன்றாக அமர்ந்ததனால் சுய முயற்சியிலே சொந்த வீடுகள், மனைகள் வாங்கி வீடு கட்டி நல்ல செல்வ சீமானாக பிழைத்து நல்ல முறையில் ஒரு உத்தியோகத்திலிருந்து பணி நிவர்த்தி அடைந்தது. இந்த மாதிரி ஜாதகம் என்பது இயற்கை யோகம். இதில் எந்த கோள்களும் பகைக்கோள்கள் பார்க்கவில்லை. 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனம். இந்த 4ஆம் இடத்துக்கு துணைக்கோள்கள் நல்ல நிலையில் அமைந்து விட்டனர்.
4ஆம் இடத்துக்கு வந்து காம்ப்ளேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 குடி சுகத்துக்கு இந்த லக்னத்துக்கு கலசர ஸ்தானம் என்று 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து என்பதால் 12 மறைந்து ஒரு வகையிலே ராஜயோகம் கூட. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துக்கு துணைக்கோள்கள் என்று சொல்லுகின்ற செவ்வாய் பஞ்சமாதிபதி நல்ல நிலையில் அமர்ந்து 4ஆம் இடம் நன்றவரம் அமர்ந்தனால் வீடு மனை வண்டி வானம் அசையா சொத்துக்கள் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்து சிறப்பாக வாழ்ந்தார். இதுதான் ஜாதகத்தில் யோகம் என்பது உண்மை. ஜாதகத்திலே அது இஷ்டத்துக்கு வரதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை தேடி போகிறது வந்து இயற்கை அல்ல, செயற்கை. அதிர்ஷ்டம் என்பது இந்த ஜாதகத்தில் இயற்கையாகவே எல்லாம் தேடி வந்தது. இந்த ஜாதகத்தில் என்னவென்று சொன்னால், இந்த லக்னம் வந்து உபய லக்கணமாக போனதுனால இந்த லக்னத்துக்கு குருவே பாவி. அவர் 12 மறைந்ததுனால செல்வம் அதிர்ஷ்டம் உண்டு. பாவிகள் 12 மறைந்து ஒரு வகையில் ராஜயோகம் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்துக்கு வந்து காம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 11 கோடி லாபாதிபதி சந்திரன் அவனும் போய் 10 கர்மத்தில் போய் நின்று காம்ப்ளேட் சூரியன் சந்திரன் பரஸ்பர பார்வையில் பௌர்ணமியில் பிறந்த ஜாதகர் இவர். இந்த ஜாதகத்தில் என்னுடைய அனுபவத்துக்கு வந்த ஜாதகம். இவர் வந்து பிறந்த காலத்திலிருந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 18 வயது முடிஞ்சு 23 கல்யாணம் முடிஞ்சு 30 வயசு சொந்த வீடு வாசல் கட்டி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல செல்வ ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கார் என்றால் இந்த ஜாதகத்தில் அடிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் யோகங்கள் இருக்கின்றன. எந்த கோள்களும் பகைக்கோள்கள் சங்கமாகவில்லை. இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. 9 கூடிய பாக்கியாதிபதி சகாயஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ஆகாயஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அதேபோல் 5 கோடி பூர்வ ஸ்தானாதிபதியாகி சனியும் பார்த்தீங்கன்னா கலசர ஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுய முயற்சியிலேயே சுய திறமையிலேயே சொந்தமாக மனை வாங்கி வீடு கட்டி சொந்த செல்வாக்கள உயர்ந்த ஜாதகம் இது. இதுதான் அதிர்ஷ்டம் என்பது. அது இஷ்டத்துக்கு தான் வருகிறது அதிர்ஷ்டம் என்ற முறையிலே இந்த ஜாதகம் அமைந்துள்ளது. என் கைக்கு வந்த ஜாதகம். இந்த மாதிரி கிரகநிலை ஜாதகத்தில் அமைந்தால் எதையும் தேடி போக வேண்டியதில்லை. அதாவது இஷ்டத்துக்கு தன்னைத்தானே தேடி வரும். இதான் உண்மை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு செல்வாக்குங்கிறது சுய சம்பாத்தியில் வந்த ஜாதகம் பொழுது யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உயர்ந்த ஜாதகம். இதுதான் ஜாதகத்தினுடைய கருத்து. ஆகையினால எனக்கு பேச வாய்ப்பினை அளித்த இந்த கருத்தங்கத்தினுடைய ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயாவுக்கு இன்னொரு கரகோஷம் கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகே.